அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நிறைய உபதேசங்கள் பண்ணுறவங்க, அப்புறம் போதனைகள் உலகத்துக்கு சொல்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுடணும், கெட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டுடணும், இந்த ஒழுக்க குறைவான சிந்தனைகள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிட்டால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தயவுசெய்து கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாத்தையும் விட்டுருங்க, உங்கள் லைஃப் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு உபதேசிகள், அதாவது ப்ரீச்சர்ஸ், போதகர்கள், இவங்க உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க, நீங்களும் கேட்டிருப்பீங்க. உலகத்திலே கஷ்டமான விஷயம் அதுதான். நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் எப்படி மைண்ட்லேருந்து தூக்கி வெளியில் எறிவீங்க? இப்போது சாப்பிட உட்காந்துருக்குறோம், சாப்பாட்டில் ஒரு கல் வந்து கிடக்குது, சில வீட்டில் தலைமுடி கிடக்கும், உறவு பந்தப்படும்னு வேறு சொல்லுவாங்க. ஒரு தலைமுடி கிடக்குது அப்படின்னா அதை தூக்கி அப்படி எடுத்து அந்தாண்ட வச்சிடலாம். அது ஒரு எடுக்கக்கூடியது, எடுக்கிறதுக்கு ஒரு கை இருக்குது, அதை எடுக்கிற மெத்தட் இருக்குது, எடுத்து தூக்கி அந்தாண்ட வச்சிடலாம். உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், பயம், கவலை, தோல்வி அடைந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், எதிர்மறை சிந்தனை, எப்படி எடுத்து அதை வெளியில் வைப்பீங்க? அதுக்கு ஏதாவது கருவி இருக்கா? அதாவது அப்படியே மூளைக்குள்ளே அப்படி விட்டு அப்படி டாக்குன்னு தூக்கி அப்படி வைக்கிறதுக்கு இந்த சித்தர்களை பற்றி சொல்லுவாங்க. ஒரு மகாராஜாவுக்கு மூளைக்குள்ளே தேரை உட்காந்துருந்தது தான் கதை. அது இந்த தேரையை எடுக்கணும்னு மூளையை அறுத்து அது உள்ளே இருக்கிற தவளையை பார்த்தா அதில் ஏதாவது கை வச்சு மூளை ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பக்கத்தில் பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சார். தவளை அதில் நேராக தவ்விருச்சு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. தேரை யாருங்கிற பேர் அப்படி தான் வந்தது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் மூளையில் இருக்கிற நெகட்டிவ் அந்த தவளையை வெளியே எடுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது கருவி வச்சுருக்கீங்களா, மெத்தட் வச்சுருக்கீங்களா, டெக்னிக் வச்சுருக்கீங்களா, தூக்கி வெளியே போட முடியுமான்னு? அதை மாதிரி ஒரு வேஸ்ட்டு உபதேசம் உலகத்தில் கிடையாது. உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருங்க, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. இதை பற்றி ஓஷோ ஒரு அருமையான பேச்சு பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக அதுதான் ஆக்குப்பை பண்ணணுன்னார். Your mind will be full of negative thoughts அப்படின்னார். It will occupy the whole space. ஒரு நீக்கமர நிறைந்து நிற்கும். அதை எடுத்துடணும், அதை எடுத்துடணும், அதை விட்டுடணும், அதை விட்டுடணும், அதை விட்டுடணும், அதை விட்டுடணும், அதை விட்டுடணும். என்ன தெரியுமா? அதுதான் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு ஒரு வேடிக்கையான கதை கூட, பழைய கதை, நம்ம இந்தியன் இதில் தத்துவ சொல்கிற கதை. ஒருத்தன் சொன்னால், நான் குரங்க நினைக்காதீங்க, நீங்கள் ஒரு 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 5 செகண்டு நீங்கள் குரங்க மட்டும் நினைக்கவே கூடாது, அப்போ இந்த காரியம் பலிதமாகும் அப்படின்னு. அப்புறம் என்னடா ஆச்சுன்னு கேட்டான். குரங்கை தவிர வேறு சிந்தனையே இல்லைன்ட்டான். அதை ஓஷோ ரொம்ப கிண்டலாக சொல்வார். அவன் வீட்டுக்கு போனால் பெட்டில் 10 குரங்கு படுத்துக்கிச்சான், அதுக்குள்ளே தான் போய் உட்கார வேண்டியிருக்கு. பாத்ரூமில் குளிக்கலான்னு போனால் 2 குரங்கு எட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தது. எங்கே போனாலும் அந்த குரங்கு நீக்க மரம் நிறைந்திருந்தது. ஏன்? ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? குரங்க நினைக்காதேன்ட்டது. குரங்க நினைக்காதேன்னு சொல்லிட்டா அதை நினைக்கிறத தவிர வேறு வேலையே இல்லை. இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் போதகர்கள், உபதேசிகள், இந்த ப்ரீச்சர்ஸ் என்ன சொல்லிடுறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க சௌகரியத்துக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்கன்னு. இதை பற்றி நீண்ட நேரம் யோசிக்கிற ஒரு வாய்ப்பு. இப்படி சொல்கிறாங்களே, இது என்ன? அது இஸ் இட் ப்ராக்டிக்கலி பாசிபிள்? என்ன மாதிரியாக இதை நாம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஐ வாஸ் அனலைசிங். அது என்ன, இந்த டெக்னிக் கரெக்டாக வருமா? எல்லாரும் சொல்கிறாங்களே, இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருது அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், படிப்பு, பெரிய மனிதர்களுடைய பேச்சை கேட்குற பழக்கம், இது எல்லாத்தையும் நான் பயன்படுத்தி யோசித்தேன். நம்முடைய மனத்தை மறுசீரமைத்தல், நம்மை மறுசீரமைத்தல். இப்போ பார்த்தா பல் தாடை மறுசீரமைப்புன்னு இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி கோணலாம் முகம் இருந்தால், பல் ஒரு மாதிரி இருந்தால், அழகாக அதை எடுத்து மறுபடியும் கட்டி சீரமைச்சிடுறாங்க, பார்க்க பிரமாதமாக்கிடுறாங்க. சின்ன வயசில் லவ் பண்ணாதவங்கள கூட அப்புறம் பல பேர் பார்த்து லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபேஸை மாற்றிடுறாங்க. பல் தாடை மறுசீரமைப்பு மையங்கள் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி பல்வேறு எண்ணங்கள் மறுசீரமைப்பு, நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி அழகான எண்ணங்கள் எப்படி சீரமைக்கிறதுக்கு? அது ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கா அப்படின்னு யோசிச்சு, அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. எந்த விஷயத்துக்குமே ஒரு இலக்கணம் இருக்குது.
அந்த இலக்கணம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு தெரிச கிராமர், அது புரிப்பட்டால் மட்டும்தான் ஒரு டெக்னிக் இருக்கும். அந்த டெக்னிக் புரிப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை கையாள முடியும். இப்போ கம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜில் நீங்கள் கமாண்ட் கொடுத்தா தான் கம்ப்யூட்டருக்கு. இப்போ நீங்கள் பாட்டு கம்ப்யூட்டருக்கு இங்கேருந்து கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கேட்குமா? இதுக்கும் ஒரு ஓஷோ ஒரு அழகான கதை சொல்கிறாரு. எலக்ட்ரிசிட்டி வந்த புதுசு, அப்போ கரண்ட்டே என்னன்னு தெரியாது, அப்போ தான் வந்திருக்கு கரண்ட்டுங்கிறது. ஒரு பணக்காரர் ஒரு வீட்டில் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொண்டு வந்து பல்பெல்லாம் மாட்டியிருக்கிறார். கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்தான். அவன் அந்த அறையில் சொல்லிவிட்டு, நீ படுத்துக்க, நீ தூக்கம் வரும்போது பார்த்தியா லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்க, அப்படி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். விடிய காலில் வந்து பார்த்தா இவன் கண்ணி செவன்னு உட்காந்துருந்தான். லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. என்னப்பா, நான் தான் உன்ட்ட சொன்னேனே, நீ தூக்கம் வரும்போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கன்னு சொன்னேன்னு. ஐயா, நானும் அதை அணைச்சிடணும்னு பார்த்தேங்க, முடியவே இல்லை. என்ன பண்ணேன்? கிராமத்துலலாம் நெருப்பு விளக்கு ஏற்றி வச்சு அணைக்கிறதுனா என்ன பண்ணுவாங்க, ஃபூனு ஊதுவாங்கல்ல. இவன் விடிய அந்த பல்பை ஃபூனு ஊதிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு அந்த கதை, வேடிக்கையான கதை ஒன்று. நெருப்பை அணைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃபூனு ஊதுனீங்கன்னா அணைக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பல்பு எரியுது அதை அணை அப்படின்னு சொன்னால் சுவிட்ச் கண்ட்ரோல் தெரியணும். உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான தி எக்ஸாக்ட் சுவிட்ச் கண்ட்ரோல் என்னன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? சார், நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைக்காமல் ஜெயிக்க முடியுமா? வாழ்க்கையை ஜெயிக்கணும், என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் ஜெயிக்கணும், என்ன பண்ணுறது? வாழ்க்கையே ஜெயிக்கணும், என்ன பண்ணுறது? டெக்னிக் தெரியணும், அதுக்கான இலக்கணம் நமக்கு தெரியணும், அதனுடைய எக்ஸாக்ட் என்ன மாதிரி மெத்தடை கையாண்டால் நாம் அதை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ அது தெரியணுமா இல்லையா? இதுக்காக நான் உட்காந்து எது உண்மையிலேயே அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். நான் தெரிந்து கொண்டதை மற்றவங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும், அது என்னுடைய இயல்பு. நமக்கு என்ன தெரியுதோ அதை 10 பேருக்கு சொல்லிட்டு போயிடணும். அப்போ தானே 10 பேருக்கு அது பயன்படும் இல்லையா? சரி, இப்போது கார் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பிரேக் போடு அப்படிங்கிறாங்க. எதிரில் ஏதோ ஒன்று வருது, பிரேக் போடணும். முக்கியமாக உங்களுக்கு என்ன தெரியணும்? பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியணும். ஆமே, கரெக்ட்? எது ஆக்சிலேட்டர், அதாவது வேகம் கொடுப்பது, எது பிரேக்கு, வேகம் நிறுத்துவது, தடுப்பது எது, வேகம் கொடுப்பது எது? ஆக்சிலேட்டர் வேகம் கொடுப்பது, பிரேக்கு வேகம் தடுப்பது. கொடுப்பது எது, தடுப்பது எதுன்னு தெரியலன்னா, பிரேக் எது, ஆக்சிலேட்டர் எதுன்னு தெரியலன்னா எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகும். நீங்கள் பிரேக்குன்னு நினச்சி ஆக்சிலேட்டர் அமுக்க என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இதைத்தான் இன்றைக்கி எல்லோரும் நெகட்டிவ் தாட்ஸை விட்டுடுன்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணுறான், பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அமுக்கிட்டு ஆக்சிடெண்ட்டில் கொண்டு போய் வாழ்க்கையை விட்டு வச்சுருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டுமானால் நம்முடைய மனம் எப்படி செயல்படுகிறது என்பது தெரியணும். நம்முடைய மூளையோட ஒர்க்கிங் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இதைத்தான் நாங்கள் இந்த வகுப்பில் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு வகுப்பை டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் 2 கான்செப்ட் எடுத்துருக்குறோம். நமக்கு ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நமக்கு உள்ளேருந்து இன்னர் கம்பல்ஷன் அப்படின்னு ஒன்று வரும். என்ன இன்னர் கம்பல்ஷன்? சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி எழுதுகிறாங்க. ஒரு அழகான பொண்ணு போச்சான், தொடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே தோற்றுட்டாராம். அவர் தொடக்கூடாதுன்னு நினைக்கும் போதே நான் தோற்றுட்டேன் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு எழுதுகிறார். அது இன்னர் கம்பல்ஷன். அப்போ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுது, அது செயலாக மாறுது. அந்த எண்ணம் உங்களுடைய பியாண்ட் யுவர் கண்ட்ரோல் உள்ளேருந்து வந்து ஒரு அழுத்திடுது. இப்போ அதை நம்ம மறுசீரமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? இதுக்கான வழியையே நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சிந்தனையாளர்கள், மனம் பற்றி தெரிந்தவர்கள், மூளையின் இயல்பு பற்றி கண்டறிந்த மருத்துவர்கள், அப்புறம் யோகிகள், இந்திய யோகிகள், இவங்கெல்லாம் பின்னிருக்கிறாங்க உட்கார். இப்போ இதை நாம் ஒரு மெத்தடிக்கலாக இந்த சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத சொன்னால், ஏன் நமக்கு அது மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் உருவாகுதுங்கிற ரீசன், த இன்னர் கம்பல்ஷன்ஸ், அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சரிவுகள். அப்போ அதை மறுசீரமைக்கணும்னா நம்ம என்ன டெக்னிக்கு கையாளணும்? பாம்பு பிடிக்கிறதா இருந்தால் ஒரு டெக்னிக் இருக்குது, தேடு பிடிக்கிறதா இருந்தால் ஒரு டெக்னிக் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி தான். அப்போ அதை கையாளுவதற்குன்னு ஒரு டெக்னிக் வேணுமா இல்லையா? அது என்ன டெக்னிக் அப்படிங்கிறத நாம் ஒரு டிசைன் பண்ணி நம்ம ஒரு வகுப்பாக சொல்லி கொடுக்கணும்
நான் கற்றுக்கணும். முதல்ல என்னுடைய மெயின் ஆர்வமே வந்து ஓதி உணர்ந்தும் பிறர் குறித்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல்லைனார் திருவள்ளுவர். ஃபர்ஸ்ட் ஐ நீட் இட். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் தேடினது. அதை நான் மக்களோடு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வகுப்பு. இதுக்கு கீழே அந்த வகுப்பில் நீங்கள் இணைவதற்கான மெயில் ஐடி தொடர்பு எல்லாமே வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த வகுப்பை பற்றிய விவரம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகுப்பில் முடிஞ்சவங்க இணைந்தீங்கன்னா அதுக்கான வழிமுறை என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையை மறுசீரமைப்பதற்கான அந்த யுக்தி, அந்த வாழ்க்கையில் சில நெகட்டிவ் தாட்ஸ் மற்றெல்லாம் தோன்றுவதற்கான மூல காரணம் என்ன, இதை நாங்கள் பிறவி மறுபிறவி உண்மையா, நம்முடைய எதிர்காலத்தை நாமே உருவாக்கலாமா, எப்படி நம்முடைய எதிர்காலத்தை நாமே உருவாக்கலாமா என்று ஒரு வகுப்பை வகுத்திருக்கிறோம். முடிகிறவங்க அதில் சேர்ந்து பயன்பெற வேண்டும். என்னுடைய பேச்சுக்களையும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த வகுப்பில் ஒரு முறையாக சொல்கிறேன். கேட்கலாம், பயன்பெறலாம். பாருங்கள், சேருங்கள். சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உறுப்பினர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் மட்டும் பண்ணுற நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இது சுகி சிவம் சாரோட அஃபிஷியல் சேனல் தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். நன்றி.